அப்போ இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி ரஜினி சார் கமலுக்கு ஒரு நைட்டில் ஃபோன் அடித்தார். கமல் ஒரு படம் பண்ணுவான். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1975 அபூர்வ உருவங்கள் படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் இந்த எல்லாத்துக்கும் ஒரு கேட் திறக்கும்னா அந்த படத்தில் 2 கேட் திறந்து உள்ளே வந்தார். ஸோ கே பாலச்சந்தர் அறிமுகம் மிக சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் பண்ணார். அதற்கு பிறகு ரஜினியை ஒன்றை வச்சு என்னால் இயக்க முடியாதுப்பா, ஒரு ரூட்டு தனியாக போயிடுச்சு, ஒரு ரூட்டுக்கு நான் வர முடியாது, ஏ ரூட்டு இனிமேல் நீ வர முடியாது, ஓகே உனக்குன்னு ஒரு ஏக்கர் சிக்கியிருக்கார கூட போகும்போது தான் எஸ்பி முத்துராமன் அப்படிங்கிற அந்த ஒரு முத்தான டைரக்டர் உள்ளே வந்தார். அவரும் நம்ம ரஜினி சாரும் சேர்ந்து நடித்த ஃபஸ்ட்டு படம் போனா ஒரு கேள்விக்குறி. அது வரைக்குமே நீங்கள் ரஜினி அது வேற ஒரு பார்வையில் பார்த்த மக்கள் ரசிகர்களுக்கு போனா ஒரு கேள்விக்குறி வேற ஒரு என்ன சொன்னால் வேற ஒரு கோணத்தை கொண்டு போய் காமிச்சிச்சு. அப்போது வில்லன் ஹீரோவாகவும் ஹீரோ வில்லனாக மாற்றப்பட்டது. ரஜினி வில்லன் வந்தவர் ஹீரோவாக மாறுறாரு, சிவகுமார் ஹீரோ வில்லனாக மாறுறாரு. ஸோ பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட், ஃபிலிம் ஒரு அவார்டு கூட வாங்கின படம் அது. உங்களுக்கு அந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் ரஜினி சாருடைய காம்பினேஷன் ரொம்ப ஹெவியாக போகுது, வரிசையாக போய்கிட்டே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணலான்னு சொல்லி பிரியான்னு ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிற எஸ்பி முத்துராமன் சார். ஸோ அவர் டைரக்ஷனில் பஞ்சு அருணாசலம். இந்த கதைக்கு ரஜினி பிரமாதமாக இருக்கும். ஏங்க அவர் வில்லன் இமேஜ் இந்த மாதிரி இருக்குது, எப்படி இந்த கேரக்டர் செட் ஆகும்போது சுஜாதாவே அந்த கதையினுடைய ரைட்டர் சுஜாதா. இப்போ ரஜினி நல்ல சாய்ஸ் பண்ணுங்கும் போது அந்த கதையை வாங்குறாங்க. கணேஷ் வசந்த் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு கதை, அது பிரியான்ற பேரில் படம் வருது. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்தில் ஷூட் பண்ண படம். சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ். ரஜினியுடைய உயரம் 4 நிமிஷத்துக்கு உயர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து 26 படங்கள் இயக்கியிருக்கார். பல படங்கள் ரஜினியை வேற ஒரு, அதாவது எப்பயும் ஒரு ஆக்டர்ஸ்குள்ளே ஒருத்தர் ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அதை வெளிக்கொண்டு எஸ்பி முத்துராமன் சார் தான். ஸோ 6-60 எங்கேயோ கேட்ட குரல், போனாவரி கேள்வி, நல்லவனுக்கு நல்லவன், அப்புறம் லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம் நீங்கள். ஸோ கிட்டத்தட்ட 26 படங்களுக்கு மேற்பட்டு பண்ண எஸ்பி முத்துராமன் கடைசியாக ரஜினி கூப்பிட்டு ஜஸ்ட் ஒரு மீட்டிங் பண்ணுறாரு. என்ன சார் எப்போவுமே தனியாக பேசணும், அது விரும்ப மாட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கும் போது, இல்லை ரஜினி எனக்கு கொஞ்சம் வயசாகுது, இதற்கு மேலே என்னால் படம் பண்ண முடியுமான்னு எனக்கு சின்ன ஒரு டவுட் இருக்குது. அதனால் என் கூடவே அதில் எஸ்பி முத்துராமன் என்ன சார் பியூட்டின்னா, அவருடைய கேமராமேன், எடிட்டர், கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரையுமே மாற்ற மாட்டாருங்க. ஒரு படத்தில் ரஜினி சார்ட்டே சொல்லும் போது, ஒரு கோ டைரக்டர்னா அவர் எங்கே இருக்குனுங்க, அவர்கிட்ட கோ டைரக்டர் பார்த்தீங்கன்னா வயசானவராக இருக்கார். எப்படிங்கும் போது ரஜினி சாருக்கு ஒரு யோசனை வந்தது, எங்கே இருந்தால் எஸ்பி சாரோட இந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்குமே அப்படிங்கும் போது, இல்லைங்க அவர் டைரக்டர் தான், நட்புக்கு உயிரை கொடுக்குற எஸ்பி முத்துராமன் சார், இதை நான்லாம் சொல்ல முடியாது, படம் நல்லா பண்ணுறாருல, இதுதான் எனக்கு என்னோட ரஜினியை மாற்றி காமிச்சார், நான் சொல்ல மாட்டேன்ட்டார். இது எஸ்பி முத்துராமன் சாருக்கு நேரடியாக பார்வைக்கு போயிடுச்சு இந்த கேள்வி. நேராக ரஜினி சார்கிட்ட என்ன ரஜினி இந்த கோ டைரக்டர் மட்டும் ஏதோ தகவல் வந்ததாமே, ஏதோ மாற்றணுமான்னு கேட்டாங்க. ஐயா வந்தது நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் போது தான் எஸ்பி முத்துராமன் சொல்கிறானா, என்ன நம்பி இருக்கிறவங்க நீ வெளியில் போகணுன்னு சொல்ல போக மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது ரஜினி, அதனால் எல்லா சுமையும் நானே எடுத்துக்கிறேன் அவர்களுக்காக. அப்படிங்கும்போது அந்த யூனிட் அவரை நம்பி இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 15 மேற்பட்டவர்கள். அப்போ தான் ரஜினி சார்ட்ட சொல்கிறாங்க, நான் இனிமேல் படம் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை, போதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் கூட இருக்கிறவர்கள் ஏதாவது செய்யணும், அதை இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கேன், நான் படம் பண்ணிட்டு இருந்தால் ஓகே, பண்ணலன்னு முடிவுன்னு எடுக்கிறேன், அப்போ ஏதாவது சிறப்பாக ஒன்று செய்யணும் விரும்புகிறேன் ரஜினி, செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்கும் போது ரஜினி சார் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணணும், நான் ஏதாவது பணம் தரணுமா அப்படின்னு ரஜினி சார் கேட்குறாராம். அவளுக்கு நான் ஏதாவது இந்த பணமாக கொடுக்கட்டுமான்னு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீ செய்ய வேண்டாம் ரஜினி, எனக்காக ஒரு படம் பண்ணி கொடு, அந்த படத்தில் வர்ற லாபத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துறேன். அப்படிங்கும்போது தான் இது கேட்குறதுக்காக இல்லை யோசனை பண்ணுறீங்க, இந்த ரஜினியே நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்த்து வருங்க, நீங்கள் எனக்கு சம்பளமே ஒரு பைசாவோட வேணான்ட்டார். அதை எஸ்பிஎம் சார் எதிர்பார்க்கல, சம்பளத்தோடு எல்லாம் போய் வர ப்ராஃபிட்டில் நினச்சார் எஸ்பிஎம் சார். இப்போ நீ சம்பளமே எனக்கு வேண்டாம், நீங்கள் படத்தை மிட்டாக கதையை ரெடி பண்ணுங்க, படத்தை ஆரம்பிங்கன்ட்டார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் பாண்டியன் ஒரு படம் பண்ணாங்க. வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாரித்து கொடுத்த படம், மிகப்பெரிய பணம் நிறையா எஸ்பி முத்துராமன் சார் சொன்னது மாதிரி அவருடைய நண்பர்களுக்கு கூட இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணார் அந்த படத்தை. அதற்கு பிறகு அதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு படம் அவர் இயக்குனது பாண்டியன் படம் தான், எனக்கு 92 சம்திங் இது. அதுக்கப்புறம் தொட்டில் குழந்தைன்னு ஒரு படம் இயக்குனதாக ஒரு மேட்ரு கடைசி, அதோட சரி. அதுக்கப்புறம் எஸ்பிஎம் சார்
ஃபீல்டை விட்டு விலகினார். பட் இன்ன வரைக்குமே ஒரு சிறப்பானதாக எய்ம்ஸ் ஸ்டுடியோவில் தனி ரூம் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கல விரும்புகிறேன். ரஜினி சார் வந்து 2 பேர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவார். ரஜினி சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார், நீங்கள் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காலில் விழுந்து வணங்கி பண்ணுற 2 பேர் அவருடைய உடன்பிறந்த சகோதரர் சத்யநாராயண ஒருத்தர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் கூட நேராக போய் எஸ்பி சார்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றார். அவங்களுக்கு தனி மரியாதையே வச்சுருக்கிறார் அதை. ஸோ எஸ்பி முத்துராமன் சார் தான் இந்த ரஜினி சார் வந்து ஹெல்ப் பண்ணாருங்கிறது வந்து ஒரு விஷயம். இன்னொரு நிறைய பண்ணியிருக்காரு, சொல்லிட்டே போனால் டைம் பத்தாது. இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், லால் சலாம் படத்தில் வந்து கூப்பிட்டு அந்த கேரக்டர் லிவிங்ஸ்டனுக்காகவே கொடுக்கணும்னு கொடுக்கப்பட்டவர். ஏன்னா லிவிங்ஸ்டன் மேலே ரஜினி சாருக்கு எப்பயுமே ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் நடிகராக மட்டும்தான் பார்க்குறீங்க அவரை, அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர் வேறு. லிவிங்ஸ்டன் பிரமாதமான ஒரு ஆள், சரியான ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சி மிஸ் பண்ணிட்டார் அவர். பட் லால் சலாமில் இந்த கேரக்டர் கொடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு இந்த கேரக்டர் கொடுக்கும்போது அவர் வந்து எதிர்பார்க்கல. சார் ரஜினி சாருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கேரக்டர் வேறு, ஓகே பண்ணேன். பட் ஷூட்டிங் வந்து ஃபுல் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா ஒரு தனியாக சேரை போட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி, அதாவது ஷார்ட்டு கூப்பிட்டா போகிறாரு, ஆக்ட் பண்ணுறாரு, திரும்பி எப்போவுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் லிவிங்ஸ்டன். பட் லால் சலாம் ஷூட்டிங்கில் தனியில் போய் உட்காந்து தனிமையாக போய் உட்காந்துக்கிறாரு. அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் என்ன சார் ஷார்ட்டில் இருந்துட்டு நீங்கள் ரஜினி சார் இங்கே எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி வந்துட்டு ரஜினி சார் கூட கேட்டார், லிவிங்ஸ்டன் எங்கேன்னு கேட்டார். பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு வந்து பார்த்து தனியாக உட்காந்துருக்கீங்க, என்ன சார் ஆச்சுங்கும் போது, இல்லை ஒன்றும் இல்லை அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் போய் நான் உட்காந்து ஏங்க அவர் கேட்குறாருங்க லிவிங்ஸ்டன் எங்கன்னு, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கும் போது இந்த ஒரு விஷயத்தை அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறார். என்னென்னா அவருடைய மனைவி வந்து அன்கண்டிஷனான ஒரு பொசிஷன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட வந்து அதாவது அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துருச்சு. அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும் போது மினிமம் ஒரு 15 to 20 lakhs வரைக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் யார்ட்டையுமே கேட்டதில்லை, யார்கிட்ட கேட்குறதும் எனக்கு தெரியல. இதனால என்னுடைய அதாவது ஷார்ட்டில் பண்ணுறதை தவிர முடிஞ்சோன்னே எனக்கு மைண்டு பூரா ஒய்ஃப் மேலேயும் ஃபேமிலி மேலே இருக்குது, பசங்களும் ரொம்ப கவலையில் இருக்காங்க, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படிங்கும்போது சொல்லும்போது தான், சார் இருங்க ஏதாவது பேசுவோம் சார், நீங்கள் அங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டார். சில மணி நேரத்துக்கு பிறகு ரஜினி சாருடைய கவனத்துக்கு போகுது. எப்பயுமே ரஜினி சார் வாட்ச் பண்ணுவார், ஒருத்தருடைய ஃபேஸை வச்சு அவர் கண்டுபிடிப்பார் அவர். அப்போது லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கான்னு கூப்பிட்டு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டே வந்து கேட்டு, நீ கூப்பிட சொன்னோன்னே என்னாச்சுங்கும் போது அந்த பையன் அந்த விஷயத்தை பட சொல்லிட்டேன். சார் இந்த மாதிரி இருக்குது அப்செட் இருக்கும்போது உடனே ரஜினி சார் லிவிங்ஸ்டன் கூப்பிட்டு, என்ன லிவி என்ன விஷயம், இது ஏன்ட்டா சொல்ல வேண்டியது தானே, நீ ஏன் சொல்லாமல் நீ பாட்டு சொன்னது என்ன அர்த்தம், சொன்னால் தானே தெரியும் அது, இப்போ எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க போது, இப்படி இருக்காமல் ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் சிறப்பாக இருக்கும். டக்குன்னு 15 லட்சம் ரூபா ஃபுல்லாக கேஷை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு போய் ஷூட்டிங் கூட நாளைக்கு கூட பண்ணிக்குவோம், முதல்ல இந்த ஏற்பாடை பண்ணு, ஆப்ரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி முதல்ல ரெக்கவரி பண்ணி வெளில கூப்பிட்டு வா, மேற்கொண்டு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு. இது லிவிங்ஸ்டன் வந்து அலாத குறையாக எப்பவும் சொல்லுவார், கேட்டிங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இதை. ஸோ அவர் போய் வந்து 15 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போய் கட்டி ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் வந்து ஒய்ஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க இப்போ. ஸோ கவலை இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த லிவிங்ஸ்டன் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. மாதிரி அப்போ இங்கே அந்த நட்பு வந்து இன்ன வரையும் தொடருதுங்க. அந்த நட்பின் அடிப்படையில் தான் இப்போ 2 படம் பண்ணுறது. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய சகோதரர் தான் அவருடைய அலுவலகத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணி பொறுப்பாக பார்த்துட்டு இருந்த ஒரு சமயத்தில் அவருடைய கமல்ஹாசனுடைய பிரதர் வந்து மறைவுக்கு பிறகு கமல்ஹாசன் கொஞ்சம், அதாவது எப்பயுமே ஒருத்தர் பில்லராக இருந்து திடீர்னு இல்லைங்கும் போது சில நேரங்கள் அப்படியே கண்ணை கட்டி காட்டு விட்டது மாதிரி இருக்கும். இப்போ கமல்ஹாசன் அப்படியே கொஞ்சம் திணறும் போது தான் அந்த ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணி பேசும்போது அங்கே ரஜினி சாரை இன்வைட் பண்ணுறாரு. ரஜினி ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸை நீ வந்துரு, நீ வந்து பூஜை பண்ணி கொடுத்துரு நீ போ அப்படிங்கும்போது அந்த ஆஃபீஸுக்கு ரஜினி சார் போகிறாங்க, பார்க்குறாங்க. அங்கே நிறையா விஷயங்கள் வந்து எப்படி கமல் ரஜினிக்கு ஒரு ஹோப் கொடுத்து கூப்பிட்டு வந்தாரோ, அங்கே ரஜினி சார் கமலுக்கு ஒரு விஷயத்த சொல்லி, நீ வா நாம் இருக்கோம்ல பண்ணுவோம் அப்படி ஹோப் கொடுக்கும்போது தான் கமல்ஹாசன் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் ஆச்சு, இப்போ 46 வருஷம் ஆச்சு படம் பண்ணி இப்போ தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்கிற ஒரு தாட்ஸ் அங்கே தான் வருது, கமல்ஹாசனுக்கு வருது. ரஜினி சார் சொன்னார், இதை தான் நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, படம் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன், நீ தானே கேட்க மாட்டேன்னு தனித்தனியாக பண்ணணுன்னு சொன்னேன், இப்போவும் நான் ரெடியாக இருக்கேன். கமலுக்கு அங்கே ஒரு ஐடியா வருது. சரி, அப்போ வந்து கமல் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த ரஜினி சார் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம டக்குன்னு ஒன்று சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த இடத்துல உருவாகுது. அப்படி பல வருஷங்கள் ஓடுது. டக்குன்னு இப்போது சரியான நேரம் இப்போ வருது. வரும்போது தான் இப்போ டக்குன்னு கமல்ஹாசன் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கார். அப்போ இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி ரஜினி சார் கமலுக்கு ஒரு நைட்டில் ஃபோன் அடித்தார்.
கமல் ஒரு படம் பண்ணுவான், உன்னோட பேனரில் நான் பண்ணுறேன், இதில் நான் மட்டும் ஹீரோ, நீயும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறான், அது வேற அப்படின்னு சொல்லும்போது இதை கமல் எதிர்பார். ஒரு படம் பண்ணுவோன்னு சொன்னது தான், 2 பேர் சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லப்பட்ட படத்தில் ஸோ ப்ரொடியூசர் ஆக்கிட்டாரு, அந்த படத்தில் ஹீரோவை மாற்றுறாரு. கமல் ஓகே ரஜினி. அப்போ என்ன போது இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு இப்போ அதுக்கு இடையில இந்த நடந்த சமூக எல்லாமே தெரியும் ரசிகர்களுக்கு. இப்போ இந்த 173 படம் வந்து கையில் மாட்டுது, டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போ ஏப்ரல் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு ரஜினியும் கமலும் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை தான் நெல்சன். ஸோ அவருக்கு அந்த வாய்ப்பு போகுது. அது ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இந்த தயாரிக்கிறாங்க. அந்த 174 படம் தான் இப்போது லாஸ்ட் வீக் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு ஒரு 2 நாள் ப்ரோமோ ஷூட் பண்ணாங்க. இன்னும் ஒரு செட்டில் இருக்கிறது மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அந்த அதாவது எடுக்கப்பட்ட அந்த ப்ரோமோவில் தான் நீங்கள் இந்த விண்டேஜ் ரஜினியை நீங்கள் பார்க்கலாம். 80s ரஜினி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஹேர் ஸ்டைலாக வச்சு அப்படி ஒரு மாதிரி இந்த சைடு வைப் எடுத்து ஸ்டைலில் வருவார் அந்த ரஜினி. அப்புறம் ஹிப்பி ஸ்டைல் வச்சு இந்த சுருள் ஏரில் கமல் வருவார். ஸோ இந்த சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு கர்லிங் ஹேரில். ஸோ அதில் டிஏஜிங்கில் பண்ணி அந்த யங்ஸ்டர்ஸ் விண்டேஜ் ரஜினி கமலும் வச்சு அப்படியே அதில் காரில் ஏறி போகிற மணிக்கு அப்படி ஸ்டைலில் ரஜினி சாவியை கமல் தீவிர ரஜினி சார் கேட்ச் பண்ணி காரில் உட்காந்து அந்த டோரை ஸ்டைல் லாக் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சீன் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதற்கு மேலே சார் கண்டினியூட்டி எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த படம் 174 படம் தாறுமாறாக பழைய ரஜினி கமலையும் பார்க்குற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தோடு நெல்சன் உருவாக்கிட்டு இருக்காரு. அது வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார் அந்த படம்.